ஹரஹரா சண்முகா முருகா, ஹரஹரா சண்முகா முருகா என்று சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேக் த்ரோ டாக்கீஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அப்படியே கேமராமேன் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம வேலூர்ல இருக்க தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சுவாமி சுப்பிரமணிய டெம்பிள். இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அதை பத்தி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க போவோம். அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையாடுதே. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ. மக்களே, இந்த முருகன் கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலூர் சென்னை டு பெங்களூர் ஹைவேல வேலூர் பஸ் ஸ்டாண்ட் நீங்க வரீங்க அப்படின்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமுகை அப்படின்ற லோக்கல் பஸ் வந்து ஏறணும். லோக்கல் பஸ் ஏறி பெருமுகை ஸ்டாப்ல வந்து இறங்கணும் அப்படின்னா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நீங்க பைக்ல வந்தீங்கன்னா நேரம் மேல வர வரையுமே வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நீங்க நடந்து வர்றதுக்கும் கீழே இருந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. அது நம்மளோட வசதியை பொறுத்து வந்து நீங்க மேல வர்றது. இப்போ இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போவோம். மக்களே, இப்போ பார்த்தோம்னா நம்ம இதுதான் வந்து மேலே ஸ்டாச்சுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கட்டட வேலையெல்லாம் நடந்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு மேலே போகுது பாருங்க வழி. அது வந்து எக்ஸிட்டு. ஸோ 2 வழி தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வரப்போ வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கிங் சார்ஜஸும் இருக்குது.
ஸோ அதெல்லாம் வாங்கினா தான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலமையில கரெக்டாக தான் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். பார்த்தோம்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி, குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கான வழி 2 வழியுமே இருக்குது. நடந்து போகிற பாதையும் இருக்குது, பைக்கில் வர்றதுக்கான பாதையும் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பாருங்க பின்னாடி பாதி தூரம் ஏறிட்டோம். ரொம்ப வெயில், கரெக்டாக வெயில் டைமில் வந்து மாட்டிக்கணும். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. மக்களே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாச்சு கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே 3வது உயரமான முருகன் சிலை நம்ம வேலூரில் தான் இருக்குது. 92 அடி இந்த முருகன் சிலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் வந்து 146 அடி கட்டியிருக்காங்க. செகண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஸ்டாச்சுவே 142 தான். சேலமில் வந்து 146. இங்கே தான் நம்ம வேலூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 92 அடி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரத்னகிரிலையும் வந்து கட்டுறதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த நியூஸு. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம மூலஸ்தானம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு பார்த்துட்டோம். அடுத்து கன்னிமார்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த சிலை வந்து இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் அப்படின்ற சிலை அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு பார்த்துட்டு வர வழி இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போகிற வழி இது. பார்க்கிங்லேருந்து அப்படியே ரைட் சைடு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த கோயில் இருக்குது. வாங்க பார்ப்போம். பார்த்தோன்னா நம்ம வந்து 7 கன்னிமார்கள் அந்த சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க பாருங்க மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 கன்னிமார்களோட சிலை. பார்த்தீங்கன்னா பேனரில் எழுதியிருக்காங்க பாருங்க, ஸ்ரீ சப்தகன்னி முனீஸ்வரன் ஆலயம். கன்னிமார்கள் கோயிலில் தான் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எந்த இதில் நம்ம வந்து இந்த சாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு படம் ஒன்று பார்த்தோம். திருவண்ணாமலை அப்படின்ற அந்த மாவட்டத்திலேருந்து ஒரு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணது. அதில் என்ன படம் பேர்னா மர்மர். அந்த படத்தில் வந்து இந்த சுவாமியை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் பார்த்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வந்து 7 கன்னிமார்களோட கோயிலை வந்து பார்த்தாச்சு. முருகன் சிலை இருக்குல்ல, ஸோ அந்த வழியிலேருந்து நம்ம இப்படி இறங்கி வரணும். இறங்கி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு போகிற வழி பார்க்கிங்லேருந்து. அப்படியே பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா கன்னிமார்களோட கோயில் இங்கே தான் இருக்குது. ஸோ அது இன்னும் கட்டுமான பணிலாம் முழுசாக முடியல, இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனலில் தீர்த்தகிரி முருகன் சிலையோட இருக்கிற ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.